வணக்கம் நண்பர்களே. ஒரு அற்புதமான மாலை பொழுதுல நாகப்பட்டினத்துல உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியராக தொடர்கிறேன். புதிய தலைமுறை தாய் வீடு என்றால் நியூஸ் 18 புகுந்து வீடு அப்படின்னு சொல்லலாம். அதனால ரெண்டுமே மிக முக்கியமான தொலைக்காட்சிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய திரு திருமால் அவர்கள் திண்டுக்கல் சக்தி போர்ப்பறை, அதே போல எனக்கு முன்னதாக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஷானவாஸ், நாகப்பட்டினம் மாவட்ட மாடக்கோவில்கள் என்ற அற்புதமான ஒரு உரை மட்டுமல்ல, காட்சி தொகுப்புகளாக எனக்கு நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரையை வழங்கியிருக்கக்கூடிய மருத்துவர் இரா கலைக்கோவன், எனக்கு பின்னால் உங்களை சந்திக்க இருக்கக்கூடிய திரைக்கலைஞர் ரியோராஜ், முல்லை கோதண்டம் உள்ளிட்டவர்கள் அடங்கிய அமர்வுக்கும், எதிர்பாராத வகையில ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த அவைக்கு வந்திருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் திருமிகு கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அவையில உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. உள்ளம் உறுதி கொள்ளும். இந்த தலைப்புல நாம பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசணும். ஷானவாஸ் அவர்கள் தொட்ட இடத்திலிருந்தும், மருத்துவர் கலைக்கோவன் அவர்கள் தொடர்ந்த இடத்திலிருந்தும் நான் அதை நிறைவு செய்ய விரும்புறேன் அந்த தகவல்களை. அதுக்கு முன்னதாக புத்தக காட்சி அப்படிங்கிறதுனால புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும், ஒரு வாசிப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ஒரு சிறுகதையை உங்கள்கிட்ட ரொம்ப சுருக்கமா சொல்ல விரும்புறேன். தமிழ்ச்செல்வன் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகச்சிறந்த எழுத்தாளர், கரிசல் மண்ணுடைய பிரதிநிதி, நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு சிறுகதையை நான் சுருக்கமா இன்றைக்கு இந்த புத்தக வாசிப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக எடுத்துக்கிறேன். அப்பாவின் பிள்ளை, இந்த தலைப்பு, சிறுகதையினுடைய தலைப்பு அப்பாவின் பிள்ளை. 1980களில் நடக்கிற மாதிரியான கதைக்களம். அவரு, நான் சொன்னேன், கரிசல் மண்ணை சார்ந்தவர். சிவகாசியில நடக்கிறதா ஒரு கதையை எழுதுறாரு. இந்த களம் சிவகாசியில் நடக்கிறதா இருக்குது. ஒரு பட்டதாரி, 1980களில் பட்டதாரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவரை சுற்றிய ஒரு கதை தான் அது. அந்த கதை ரொம்ப நான் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப நீளமா போல, நேரம் ரொம்ப குறைவு. இன்றைய தலைப்புக்கான கதை அது அல்ல. ஆனால் வாசிப்பு பற்றி சொல்றதுக்காக அந்த கதையை சொல்லிட்டு நான் தலைப்புக்கு வர்றேன். தமிழ்ச்செல்வன் அந்த கதையை அந்த மகனுடைய பார்வையில இருந்து தொடங்குறாரு. இந்த மகன் அப்பதான் பட்டதாரி ஆகிறாரு, வேலைக்கு போகணும்னு கனவோட இருக்கிறாரு, அரசு வேலைதான் அப்படிங்கிற கனவோட இருக்கிறாரு. இதெல்லாம் கதைக்களமா இருக்குது. ஆனா அவருக்கு அம்மா மேல அவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. எப்பவுமே அம்மானா ரொம்ப பிடிக்கும் அந்த இளைஞனுக்கு. அப்பா மேல ஒரு பெரிய எரிச்சல். எப்ப பார்த்தாலும் ஏன் அப்பா எரிச்சலோடய இருக்கிறாரு, எப்போதும் கோவப்பட்டுட்டே இருக்கிறாரு, எப்பவும் ஒரு உணர்வு வயப்பட்ட நிலையிலே இருக்கிறாருன்னு அப்பாவை பற்றி அந்த பையனுக்கு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது. அந்த கதை தொடங்குது. அப்பா ஒரு இரவு 8 மணி போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த காலகட்டங்களில் 8 மணிங்கிறது ரொம்ப நீண்ட காலம். 7 மணிக்கெல்லாம் உறங்கிவிடக்கூடிய காலம். இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் மற்ற இதெல்லாம் இல்லாத காலத்துல ரொம்ப விரைவில் தூங்கக்கூடிய காலம். அந்த அப்பா வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த கதவை தட்டல, திடும் திடும்னு அடிக்கிறாரு அப்படின்னு அந்த பையனுக்கு தோணுது. வேக வேகமா அடிக்கிறாரு. கதவை அவ்வளவு வேகமா ஏன் அடிக்கிறாருன்னு கோபம் வருது அந்த பையனுக்கு. ஏன் எப்பவுமே எரிச்சலா இருக்கிறாரு அப்பா, ஒரு கோபத்தோடய இருக்கிறாரு, டென்ஷனோடய இருக்கிறாரு, இந்த கதவை ஏன் இவ்வளவு திடீர்னு அடிக்கிறாரு, திடம்னு கதவை உடைகிற அளவுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம் வருது மனசுக்குள்ள. இந்த காட்சியோட தான் தொடங்குறார் அப்பாவின் பிள்ளை. இந்த சிறுகதையினுடைய காட்சி தொடக்கம் இது. ஏன் ஒரு புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு அடுத்ததா வரேன். இப்ப அந்த பிறகு அப்பா சொல்றாரு, அப்பா நீ அரசு வேலை அதெல்லாம் போ பின்னாடி, ஆனா நீ ரொம்ப நாளா வீட்டுல இருக்கிற, உனக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கிற,
தீப்பெட்டி தொழிற்சாலை வேலைக்கு முதலாளி கிட்ட பேசியிருக்கிற, நீ நாளைக்கு வேலைக்கு போற அப்படின்னு கண்டிப்பா சொல்றாரு. அந்த பையனுக்கு விருப்பமே இல்லை. வேறு வழி இல்லாமல் அடுத்த நாள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வேலைக்கு செல்கிறான் அந்த மகன். வேலைக்கு போன உடனே அவரை வரவேற்று, அப்பாவை எனக்கு நல்லா தெரியும்பான்னு அக்கௌண்டன்ட் சொல்றாரு. வேலை கொடுக்குறாரு. முதலாளி கேட்கிறாரு, என்ன படிச்சிருக்கிறேங்கிறாரு. நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. இப்ப டிகிரி படிச்சிருக்கேன்ப்பா தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு? இல்ல, வேற வழி இல்ல, அப்பா சொன்னார், நான் வந்தேன் அப்படின்னு வர்றாரு. இப்ப முதலாளி கிட்ட சொல்றாரு தன்னுடைய திறன் என்னெல்லாம் இருக்குன்றாரு. அப்புறம் டைப்ரைட்டிங் தெரியும், எனக்கு அச்சு தெரியும். அப்ப டைப்ரைட்டிங் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்ப கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவேன். ஆங்கிலம் தெரியுமா? கடிதங்கள் எழுத முடியும். சரி, அப்ப உன்னை பயன்படுத்திக்கலான்னு முதலாளி ஒரு இடத்துல போய் அக்கௌண்டன்ட் உட்கார சொல்றாரு. அவர் உட்கார்றாரு, வேலையை தொடங்குறாரு. அவருக்கான வேலைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மகனுக்கு முதல் நாள் அந்த வேலைக்கு போறாரு. விருப்பமே இல்லாத வேலைதான். நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், அரசாங்க பணிக்கு போகணும், என்னுடைய உயரம் வேற, ஆனா வேற வழி இல்லை, அப்பா சொல்லிட்டாரு, வந்துட்டேன். அந்த நிறுவனத்துல தன்னுடைய வேலையை தொடங்குறாரு. ஒவ்வொன்றாக வேலை வருது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த காட்சிகளை ஒவ்வொன்றா விவரிச்சிருப்பாரு தமிழ்ச்செல்வன். சிறுகதை தான், ஆனா அவ்வளவு ஆழமா சொல்லியிருப்பாரு. ஒவ்வொன்றாக வேலை வருகிறது. அவருக்கு வந்து ஒரு எழுத்து வேலை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அதை முடிச்ச பிறகு அடுத்தடுத்த வேலைகள் வருது. மதிய உணவு 3 மணி ஆகுது. மதிய உணவுக்கான நேரம் கிடைக்கல. அந்த வாரத்திற்கான பணியாட்கள், அந்த தீப்பெட்டி செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நாளுக்கு 4 கூலி. ஒரு வாரத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு தீப்பெட்டிகள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், நீ கணக்கு போட்டு சொல்லு பானு கொடுக்குறாங்க. அத்தனை பேருக்குமான கணக்கை போட்டு முடிக்கிறாரு. கணக்கு போட்டு முடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிற நேரத்துல சாப்பாட்டுக்கு பதிலாக இல்ல, இந்த கடிதத்தை உடனே சேர்க்கணும், நீ இந்த கடிதத்தை கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வா அப்படின்றாரு முதலாளி. எப்படின்னா, சாப்பிடுற நேரம் 2 மணியை கடந்துருது. அந்த நேரத்துல இல்ல, போஸ்ட் ஆபீஸ் முடிஞ்சிடும், நீ உடனே போயிட்டு வான்றாரு. வங்கிக்கு போக சொல்றாரு. தொடர்ச்சியா வேலைகள் இப்படி வந்துகிட்டே இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த காட்சிகள் அழகா சொல்லியிருப்பாரு. 7 மணிக்கு திரும்ப அந்த அக்கௌண்டன்ட் வருவாரு. அவரோட வேலைகள் நிறைய இருக்கும். அவர் நிறைய பணிகளை கொடுப்பாரு. இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இரவு 8 மணி ஆயிடும். ஒரு நாளுடைய காலையில 9 மணிக்கு வந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு இடையில எந்த சாப்பிடறதுக்கே நேரம் இல்லாம அந்த இளைஞன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். எப்ப ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இடையில வந்து அவர் சில காட்சிகளை சொல்லியிருப்பார். வங்கிக்கு போகணும். வங்கிக்கு போறதுக்கு முதலாளி வந்து பெரும் இதோட வந்து சைக்கிள் வேணா எடுத்துட்டு போவா அப்படின்னு இருப்பார். அந்த அளவுக்கு உழைப்பாளர்கள்ட்ட சுரண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் போற போக்கில் அப்படி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மாலையில 8 மணிக்கு மேல வீடு திரும்புவார் அந்த இளைஞன். 8 மணி 8:30 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது இருட்டு இருக்கும். அப்போ தெருவிளக்குகள்லாம் கிடையாது. இருண்ட அந்த தெருவுல நடந்து போய் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல கதவு மூடி இருக்கும், சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப மகன் வந்து அந்த கதவை தட்டுறாரு. வீட்டோட கதவை தட்டுறாரு. படார் படார்னு அடிக்கிறாரு. முதல் முறை திறக்கல, 2வது முறை வேக வேகமா அடிக்கிறாரு. கதவு அதிருது. திடீர்னு சத்தம் வருது. திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம அப்பாவா மாறிட்டோமா அப்படின்னு. காட்சி எங்க தொடங்குச்சு? அப்பா மேல எரிச்சலோட இருந்த மகன் ஏன் கதவை இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு எரிச்சலோட இருந்த மகனுக்கு, நாம இன்னைக்கு கதவை அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு நாளுடைய நெருக்கடிகளும் ஒரு நாளுடைய வெளியில இருக்கக்கூடிய வேலைகளும் அப்பாவை என்னவாக மாற்றி இருக்கிறது, அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத அந்த ஒரு கதவு தட்டுறதுல அந்த மகன் புரிந்து கொண்டான்னு அந்த இடம் நிறைவு பெறும். அந்த சிறுகதை நிறைவு செய்யும். ஒரு அப்பாவின் மகன் எப்போ அப்பாவை உணர்றான் அப்படிங்கறத ஒரு சிறுகதையில அழகா தமிழ்ச்செல்வன் சொல்லியிருப்பார். இன்னைக்கு நமக்கு இந்த சிக்கல்கள் இருக்கிறது. இந்த தலைமுறையில் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்பா மகனை பற்றி என்ன நினைக்கிறார், அம்மா மகனை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அல்லது மகன்கள் பிள்ளைகள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல ஒரு புத்தகம் என்ன செய்யும், ஒரு சிறுகதை என்ன செஞ்சிருக்குன்னு சொல்றேன். தமிழ்ச்செல்வனுடைய ஒரு சிறுகதை ஒருத்தருக்கு ரியலைசேஷனை கொடுக்குது. ஒரு மகனுக்கு அப்பாவுடைய நெருக்கடிகள் என்ன, அம்மா எப்பவுமே அன்பா இருக்கிறாங்க, அப்பா இவ்வளவு கடுமையாவே இருக்கிறாரு ஏன் அப்படின்னு கோபமாவே இருந்த ஒரு இளைஞனுக்கு ஒரே நாள்ல அவனுடைய வேலை, அவனுக்கு இருந்த சூழல், அவனுக்கு இருந்த அனுபவங்கள் மூலமா அழகா அதை முடிச்சிருப்பார். ஓபன் பண்ற சிறுகதையை ஓபன் பண்ணும்போது கதவு திடும்னு சத்தமா கேட்கிற இந்த அடிக்கிற சத்தத்துல இருந்து தொடங்குவாரு. இரவு முடியும். அந்த ஒரு நாள்ல எல்லோருடைய மன உணர்வுகளையும் சொல்லியிருப்பார். ஒரு அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட மகன் அப்படிங்கிற அந்த அழகான உணர்வுகளை சொல்லக்கூடியது எதுனா எழுத்துதான். ஆக இங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்ப அந்த புத்தகங்களை நாம படிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும், நமக்கு கேட்ஜெட்ஸ்ல கிடைக்காதா? தட்டுனா இன்னைக்கு கூகுள்ல எல்லாம் வருது, சாட் ஜிபிடில எல்லாம் வருது, எல்லாமே வரும், உணர்வுகள் வராது.
அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக எழுத்துக்களும் புத்தகங்களும் தான் இங்க கொட்டி கிடக்குது. அதனால வாசிப்பு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறதுக்காக தான் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அந்த அப்பாவின் பிள்ளை சிறுகதையை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இங்க இருக்க உங்க எல்லாத்தையும் கேட்டா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கிறவங்க கூட ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு காரணமே தெரியாது. நல்லா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தா கூட ஏதோ இருக்கேங்க அப்படின்னு சொல்ற பதில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்க நல்ல வசதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு பதில் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கீங்க, வசதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும்? ஏதோ ஒரு பதில் வச்சிருப்பீங்க. நல்லா இருக்கேன், வசதியா இருக்கேன், அல்லது ஏதோ இருக்கேன். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, செல்வம் இருக்கிறதா, இல்ல உங்க பாக்கெட்ல பணம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பீங்க. பணம் இருக்குன்னு சொல்லலாம், இல்ல நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம், அதனால நான் ஜிபே தாங்க எல்லாமே, காசெல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்லுவோம். இப்ப இந்த கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இயல்பான ஒரு பதில் இருக்கிறது. நான் அடுத்து ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இந்த கேள்வியை நான் உங்கள யார்கிட்டயாவது கேட்டேன்னா நான் கேட்க முடியாது. கேட்டால் உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிற கேள்விதான். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். உங்கள்கிட்ட வசதி இருக்கா, நீங்க படிச்சிருக்கீங்களா, நீங்க பணம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாமே கேட்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன எதிர்வினையா இருக்கும்? உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம எதிர்வினை என்னவா இருக்கும்? பணம் இருக்கான்னு கேட்ட பதில் சொல்லிடுறோம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா பதில் சொல்லிடுறோம். அறிவு இருக்கான்னு கேட்டா நம்ம கோவப்படுவோம் இல்லையா? மிக மோசமா கோவப்படுவோம். நம்மை மிக மோசமாக, மிக கீழாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அந்த கோபம் நமக்கு வரும். அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்கறத ஒரு தவறான சொல்லா அல்லது அது நம்மை தாழ்த்தக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். யார் ஒருத்தத்தை கேட்டாலும், படிச்சவங்க, படிக்காதவங்க, பெரிய பணக்காரங்க அல்லது சமூக அந்தஸ்துல இருக்கிறவங்க, யார்கிட்ட வேணா போய் கேளுங்க இந்த கேள்வியை. ரொம்ப நெருங்கிய நண்பத்தை கூட கேளுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா நம்மளுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது? மிக கடுமையான கோபமாக இருக்கு. ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா இந்த அறிவை நாம் மதிக்கணும். அதுதான் அடிப்படைகள். மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக நாம மதிப்பது, ஒவ்வொரு மனித ஜீவனும் மதிக்கிறதுங்கிறது அறிவுதான். ஆனா அது நம்ம உணர்றது இல்லை. நம்மை அறிவுக்கு குறைவாக மதிப்பிட்டுட்டாங்க, நம்ம கோவம் வருது. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறத கோவப்படக்கூடிய ஒரு விஷயமா ஏன் பார்க்கணும்னா அந்த அறிவை நாம மதிக்கிறோம். சரி, இதை அப்படி வச்சிருவோம். இந்த அறிவு அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதும், அறிவுதான் அழகுங்கிறதும், அறிவுதான் அதிகாரம்ங்கிறதும் நான் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு ஆறாம் சார்ந்த சில விஷயங்கள் பேசணும். திரு ஷானவாஸ் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். கல்வி பத்தி பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் திரு ஷானவாஸ் எனக்கு நீண்ட கால நண்பர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னாடி, ஊடக விவாதங்கள் எல்லாம் பங்கெடுப்பதற்கு முன்னதாக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இளைஞனா எனக்கு அவரை தெரியும். தொடர்ச்சியா இப்போது வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் விவாதங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெகு சிலர்ல அவரும் ஒருத்தர். ஏன்னா ஆகச்சிறந்த வாதங்களை வைக்கக்கூடியவர். அவர் நம்பக்கூடிய விஷயங்களை சரியா சொல்லக்கூடிய, எதில் இருக்கவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒருத்தர். இதுக்கிடையில நான் மாவட்ட ஆட்சியர் பற்றியும் குறிப்பிடணும். மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. நிறைய மாவட்டங்கள்ல பேசிட்டு இருக்கிறேன். ஆனா எல்லாவற்றிலும் சிகரம் வைத்தது போல இந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய இந்த புத்தக காட்சி, 4வது புத்தக காட்சியிலே 4 வயசுங்கிறது அப்பதான் நடக்க தொடங்கி இருக்கோம். ஆனா நீங்க கிட்டத்தட்ட உசைன் போல்ட்டுக்கு போட்டியா ஓட தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வேகமான ஒரு பாய்ச்சலோட இந்த புத்தக காட்சி ஆகச்சிறந்ததாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள்ல ஒரு சிறப்பு விருந்தினரை கையாளுறதே எவ்வளவு கடினம்னு எனக்கு தெரியும். அதுவும் நாகப்பட்டினம் மாதிரியான ஊர்களுக்கு போக்குவரத்துகள் அவ்வளவு வசதி இல்லாத ஒரு வசதினா, நான் சொல்றது ஒரு விமான போக்குவரத்தோ மற்ற விஷயம் உடனடியா ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு இத்தனை விருந்தினர்களை, இத்தனை திரைக்கலைஞர்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து வர்றதும், அவர்களை அப்படி ஹேண்டில் பண்றது அப்படி எழுதல. நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம், டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்தும் மகிழ்வும். நானே எதிர்பார்க்காத சில நேரங்கள்ல வாழ்வின் ஆச்சரியங்கள் இருக்கும், சில நேரங்கள் அனுபவங்கள் இருக்கும். அப்படி
கேபி அவர்களுடைய வருகை இது கொஞ்சமும் யோசிச்சு பார்க்காத ஒன்று. அவர் முன்னாலும் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் திரு ஷானவாஸ் அவர்களை குறிப்பிட்டேன். அவர் கல்வி பற்றி சொன்னார், அறிவு பற்றியும் கல்வி பற்றியும் பேசினார். நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, நம்முடைய முன்னோருக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் அறிவு இருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த கல்வி கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால அந்த கல்வியின் மூலமா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத சொன்னாரு. இதை நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கிறேன். ஐயா மருத்துவர் கலைக்கோவன் நம்மள சோழர் காலத்துக்கு அழைச்சு சென்றாரு. நான் அதுக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலம் வரைக்கும் போயிட்டு வந்துடும் பார்க்க. ரொம்ப சுருக்கமா அதை சொல்றேன். சங்க இலக்கிய காலத்துல, சங்க இலக்கியத்துல ஆசிரியர் பெருமக்கள் நிறைய இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்துல 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க சங்க இலக்கியத்துல. சங்க இலக்கிய காலம்னு இன்னும் நாம கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டுன்னு வரையறுக்கிறாங்க ஆய்வாளர்கள். அப்படின்னா ஒரு 2500 ஆண்டுகள் வரைக்கும் நாம நம்முடைய தொன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். சங்க இலக்கிய காலங்கிறது 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது. இப்ப நான் புலமை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர் தான் புலமை பெற்றவரா இருக்காரு. நான் வாசிச்சிருக்கேன் படிச்சிருக்கேங்கிறது விஷயம் இல்லை. இப்ப யாரெல்லாம் நம்ம புலவர்னு சொல்றோம்? ஒரு மொழியில ஆகச்சிறந்த ஒரு உயரத்தை அடைந்த ஒருத்தர் தான் புலவரா இருக்க முடியும். அப்படி 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் சங்க இலக்கிய காலத்துல இருந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. நிறைய பேர் பட்டியல் போட முடியும். எல்லோருக்கும் தெரிந்த ஒருத்தர் ஔவையார். சங்க இலக்கியத்துல இருந்து ஔவையார். அவங்க வெறும் புலவரோட இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, மன்னருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க. போர்ல வேண்டாம், யுத்தம் வேண்டாம், போர்னால மனித குலம் பாதிப்பு சந்திக்கும், அதனால போர்லாம் நிறுத்திடு அப்படின்னு சொன்னாங்க. போர் வேண்டாம்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. அப்ப மன்னருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடம்னா இன்னும் உயர்ந்த இடத்தை அடைந்த ஒருத்தரா இருக்கணும். வெறும் கல்வி இல்ல, வெறும் புலமை இல்ல, அதிகாரத்துல மன்னருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஔவையார் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லா சான்றுகளும் இருக்கு. இலக்கிய சான்றுகள்ல இருந்து தொல்லியல் சான்றுகள்ல இருந்து எல்லா சான்றுகளும் இருக்கு, அதுல டவுட் இல்லை. அவ்வளவு உயர்ந்த இடத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஔவையார் பாட்டி இருந்திருக்கிறார். ஔவையார் மாதிரி 40 பேருக்கு மேல இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 30ல இருந்து 40 எண்ணிக்கை மாறுது. பெண்கள் புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா கல்வியில ஆகச்சிறந்த இடத்துல இருந்திருக்காங்க, தமிழ்ல ஆகச்சிறந்த இடத்துல இருந்திருக்காங்க, மொழி புலமையில ஆகச்சிறந்த இடத்துல இருந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்ப இருந்திருக்காங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ப நான் ஒவ்வொரு கல்லூரியாக சென்று கொண்டிருக்கிறேன். பல கல்லூரிகள்ல, குறிப்பா அரசு கல்லூரிகள்ல, இன்னும் சொல்ல போனா சென்னையில இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியில, புகழ்வாய்ந்த பிரசிடென்சி கல்லூரியில ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க கல்விக்காக, உயர்கல்விக்காக. இப்போ இருக்கிறது 1500 இடம், 1350 இடம். ஒவ்வொரு ஆண்டும் முதல் நாள் அவங்க போய் அங்க அந்த மாணவர்களோட உரையாடத்துக்கு போவேன். 50% மேலாக முதல் தலைமுறை மாணவர்களாக இருக்கிறாங்க. கல்லூரிக்கு வரக்கூடிய முதல் தலைமுறை எத்தனை பேர் அப்படின்னு கை தூக்குங்கன்னா 50% இருக்கும். இங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க முதல் தலைமுறையா கல்லூரிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருக்கீங்களா? கல்லூரி மாணவிகளே ரொம்ப குறைவு. ஆனாலும் சொல்லலாம், இங்கேயும் இந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்பாங்க. 50% மேல இன்னமும் நாம கல்லூரி கல்வியை எட்டவில்லை. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, உயர்கல்வியில் ஆகச்சிறந்த இடத்தை அடைந்தது தமிழ்நாடு தான். இந்திய அளவுல ஆகச்சிறந்த இடத்தில் உயர்கல்வியில தமிழ்நாடு தான் இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 2 மடங்காக இருக்கிறோம். இந்திய சராசரியை விட தமிழ்நாடு 2 மடங்காக இருக்கிறது. இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். ஐரணி, முரண், அதே தமிழ்நாட்டுலதான் முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வருகிறேன்னு சொல்லக்கூடியவங்க இன்னமும் 50% இருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள் தான் 60% இருக்கிறாங்க, 70% இருக்காங்க. 2000 வரைக்கும் நமக்கு பெண்களுக்கான உயர்கல்வி மறுக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான். அது சமூகத்தினுடைய சிக்கலா இருந்துச்சு, பெற்றோருடைய சிக்கலா இருந்துச்சு. இன்னைக்கு பெற்றோர் எல்லா வகையிலும் கல்விக்கான தங்களுடைய பங்களிப்பையும் அதுக்காக செலவழிக்கவும் ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. சக்திக்கு மீறி செலவழிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு போக்கு. அது ஒரு பக்கம். என்னோட கேள்வி என்னன்னா, 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக புலமை பெற்ற மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்த பெண்கள், ஔவையார் பாட்டி ஒரு உதாரணம். இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்து வர 2025 இப்ப நாம இருக்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன பேசுறோம்னா, இப்பதான் 50% கல்லூரிக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க பெண்கள். அப்படியே அம்மாக்களை போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, பள்ளி கல்வியை தாண்டி இருக்க மாட்டாங்க. பாட்டிக்கு போகணும்னு வச்சுங்க, கையெழுத்து போட தெரிஞ்சிருக்கா ஒரு சில பாட்டிக்கு, எல்லாருக்கும் இல்ல. 90% கை நாட்டா இருந்திருப்பாங்க. தாத்தாவா தான், பாட்டி தான் சொல்லு, தாத்தா பாட்டி எல்லாம் 2 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கல்வி இல்லை இல்லையா? எனக்கு இந்த கேள்விதான் ஆலோ ஷானவாசனுடைய பேச்சினுடைய தொடர்ச்சின்னு வச்சுக்கீங்களேன். இப்ப என்ன நடந்துச்சு இடையில? 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆகச்சிறந்த இடத்துல இருந்த தமிழ்நாடு, ஆகச்சிறந்த இடத்துல தொன்மை வாய்ந்த தமிழர்கள், புலமை வாய்ந்த தமிழர்கள், அவ்வளவு உயர்ந்த கல்வியில, அதிகாரத்துல, எல்லாவற்றிலும் உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறோம்.
2025 வச்சு மீண்டும் என்ன சொல்றோம்னா கல்விக்கான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 50% அல்லது தமிழ்நாடு உயர்கல்வியில இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 2 மடங்காக தேசிய சராசரியை விட இருக்குதுன்னா நூற்றாண்டு கால போராட்டங்களும் அதற்கான வழிமுறைகளும் அதற்கான தொடர் முயற்சிகளும் தான் இந்த அளவுக்காவது இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்குது. இடையில் என்ன ஏற்பட்டது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டுகிறேன். ஒரு பெரிய பண்பாட்டு போர் நடந்திருக்கிறது, நம்மிடமிருந்த கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வியை பெறுவதற்காகத்தான் தொடர்ச்சியாக இங்கே சமூக அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த கல்வியை இப்போது நம் வசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இடையில் ஏற்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, நம்முடைய உரிமை தான் அது. கல்விங்கிறது இயற்கை எல்லோருக்குமானது, காற்று எல்லோருக்குமாக இருக்குது, இயற்கையின் வடிவமா இருக்கிற காற்று எல்லோருக்குமானதா இருக்கு, நீர் எல்லோருக்குமானதா இருக்கு, ஆதாயம் எல்லோருக்குமானதாக இருக்கு. அப்ப கல்வி எல்லோருக்குமானதா தானே இருக்கணும், மருத்துவம் எல்லோருக்குமானதா தானே இருக்க முடியும். பூமியில பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உரியது தானே அது. அந்த கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்குமான உரிய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உரிமை, அந்த உரிமையை மீண்டும் பெறுகிறோம். எனவே யாராவது இந்த கல்வி உரிமையை இடஒதுக்கீட்டினால் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சங்கடமா உணர்ந்தீங்கன்னா தூக்கி ஓரம் போட்டுருங்க. அது நம்முடைய உரிமை, அது சலுகை அல்ல, அது உரிமை. எங்கே பறிக்கப்பட்டதோ அந்த பறிக்கப்பட்ட கல்வியை மீண்டும் நாம் பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இதெல்லாம். அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்ட இடத்துல இருந்து இப்ப நம்ம கல்வியை தேடி வந்திருக்கிறோம். நல்ல விஷயம். நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. நான் சமீபத்துல நெகிழ்ச்சி அடைந்த ஒரு நிகழ்ச்சி, திரைக்கலைஞர் திரு சூர்யாவுடைய அகரம் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி. அகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 6700 பிள்ளைகள் இன்னைக்கு வந்து உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க. உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள், மொத்த பேரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள். 67% பெண்கள். அதுல படிச்சதுல 67% பெண் பிள்ளைகள். அது ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அந்த மேடையில திடீர்னு ஏற்றி விட்டார் சூர்யா. சில விஷயங்களை பேசினா, ரொம்ப குறிப்பா நான் இந்த கல்வி என்ன செய்கிறது அப்படின்னா பல்வேறு விஷயங்களை செய்யுது. அதிகாரத்தை கொடுக்குது, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு வந்து கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்குறது, வேலையை கொடுக்குது, ஊதியத்தை கொடுக்குது, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குது. இதெல்லாம் இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, நான் அந்த மேடையிலே குறிப்பிட்டேன், 6700 பிள்ளைகள் இன்னைக்கு வந்து முதல் முறையாக பட்டதாரிகளாக மாறி சமூகத்துல மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருக்கிறார். அவங்களுக்கு வேற எந்த பின்னணியும் இல்லை, கல்வி ஒன்றுதான் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதனாலதான் நான் கல்வி ஆயுதம்னு சொல்றோம். கல்வி சொல்லல, ஆயுதம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஆயுதம்ங்கிறது அறிவாயுதம், யாரையும் தாக்கிறதுக்கான ஆயுதம் இல்லை, நம்மை காப்பதற்கான கேடை. இந்த ஆயுதம் என்பது யாரையும் தாக்கும் ஆயுதம் இல்லை, இது நம்மை காக்கும் கேடை. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நான் என்ன நினைச்சேன்னா, சூர்யாவை நான் பாராட்டினேன், அல்லது இது போன்ற அமைப்புகள் வெறும் அகரம் நடத்தல, நிறைய அமைப்புகள் இருக்கு. என்னுடைய நண்பர்களே பல அமைப்புகள் நடத்துறாங்க. எல்லோருமே அல்லது அரசாங்கங்கள் நடத்துகிறார்கள். இந்த கல்வி என்ன செய்யுது அப்படின்னா, ரொம்ப குறிப்பா இந்த அமைப்புகள், ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா, பல இடங்கள்ல நமக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அடுத்து உயர்கல்விக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. நண்பர்கிட்ட போய் கேட்கிறோம், உதவி கேட்கிறோம், உறவினர்கிட்ட போய் உதவி கேட்கிறோம், தெரிஞ்சவங்ககிட்ட உதவி கேட்கிறோம். பல இடங்கள்ல நிராகரிப்புகள் தான் வந்திருக்கின்றன. பல இடத்துல எனக்கு நிறைய அப்பா அம்மாவோட நான் பேசிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா வந்து பேசும்போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு. பெருமளவுக்கு அப்பாக்கள் இல்லை, அம்மாக்கள் தான் இருந்திருக்காங்க. தனியா ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையை வளர்க்கறது சமூகத்துல எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்னு தெரியும். அப்படி வரக்கூடியவர்கள் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, நான் போய் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், தம்பிகிட்ட கேட்டேன், அல்லது என்னுடைய கணவருடைய வீட்டுல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏன் படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறதுல தொடங்கி பல நிராகரிப்புகள் இருந்திருக்கு. அது எல்லா நிராகரிப்புகளுக்குமான இந்த கல்வியின் மூலமா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, வேலை கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குது, சொந்தமா தங்கள் காலில் நிக்கிறாங்க. இதெல்லாம் மகிழ்ச்சி. இதை கடந்து இன்னொரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா, எந்த ஊர்ல நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் மத்தியில நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த உற்றார் மத்தியில நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த உறவினர் மத்தியில நிராகரிக்கப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் அவமானத்துக்கு உள்ளானார்களோ அந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு நடக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த கல்வி அந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. இந்த பிள்ளைங்க அந்த பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகளுடைய நன்றி கடன் என்பது இதை விட வேற இருக்க முடியாது. எங்கே நிராகரிக்கப்பட்டார்களோ, எங்கே உரிமை மறுக்கப்பட்டதோ, எங்க தலை குனிஞ்சு போனாங்களோ, நிறைய பேர் போய் கேட்டுப்போம். எல்லாருக்கும் அனுபவம் இருந்திருக்கும், எனக்கு இருந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கலாம் தம்பிங்கிறதுல தொடங்கி, பொம்பளை பிள்ளையை அதிகமா படிக்க வைக்க வேண்டாம், மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிறதுல தொடங்கி பல விஷயங்கள் இருக்கு, பல அட்வைஸ் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி சாதிச்ச பிறகு உரிமை கொண்டாடுவதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் எல்லாரும் வருவாங்க, அது வேற. ஆனா அந்த இடத்துல
பல நேரங்களில் பார்த்திருக்கேன். இந்த பெற்றோர் வந்து ஒரு கூட்டத்துல தள்ளி நிற்பாங்க, ஒரு திருமண விழா தள்ளி நிற்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சமூக அந்தஸ்து அவங்களுக்கு பெருசா கிடைச்சிருக்காரு. எதை உருவாக்குறது இந்த கல்வினா சமூக அந்தஸ்தை கொடுக்குது, சுயமரியாதை கொடுக்குது. அவ்வளவு பெரிய மரியாதையோட அந்த எந்த ஊர்ல இருந்துமோ அங்க போகும்போது இருக்குல்ல, அந்த அப்பாவுக்கு அந்த அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா, அது வேற எதுவும் கிடைக்க முடியாது. பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடியது அது ஒண்ணுதான் ஆகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. நான் இப்போ ஒரு பாட்காஸ்ட் உரையாடல் நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். துளசிமதின்னு ஒரு குழந்தை காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண். ஆனா இந்திய அளவுல, உலக அளவுல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிற பெண். உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விஷயத்த சொன்னேன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாராலிம்பிக்ல பாரிஸ்ல போய் இந்தியாவுக்காக வெள்ளி பதக்கத்தை பெற்று வந்த பெண். ஆசிய அளவுல 3 பதக்கங்களை வெற்றி பெற்றாங்க. அந்த பெண் ஒரு மாற்றுத்திறனாளி. காஞ்சிபுரத்துல அம்பேத்கர் நகர்ல அவங்க வீடு. அவங்க அப்பா முருகேசன், அவருக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. அவருக்கு அந்த ஆசை இருந்து அவரால் பள்ளி கல்வியை கூட நடக்க முடியல, தாண்ட முடியல. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி ஆசைப்பட்ட போது ஒட்டுமொத்த ஊரும் அவரை வந்து கேள்வி பண்ணுச்சு. சாப்பாட்டுக்கே வழியில அடுத்த வேலை என்ன செய்ய போறேன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைய போய் கிரவுண்ட்ல டிப்பாட்டுறிய, அதுவும் ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது தொடங்கி பல விஷயங்கள், பல அவமானங்களை அவர் சந்தித்தார். இந்த அப்பா முருகேசன் 5 மணிக்கெல்லாம் கிரவுண்ட்ல கூட போய் நிறுத்திடுவாங்க. துளசிமதியோட நான் உரையாடிய போது சொன்னாங்க, அவங்களும் அவங்க அக்காவும் 5 மணிக்கு கிரவுண்ட்ல போய் நிறுத்திடுவாங்க. ஒரு பெரிய புயல் வருது, வார்தா புயல்ல வந்து வீடு இடிஞ்சு விழுந்துருது, இருக்கக்கூடிய குடிசை வீடு தான் இடிஞ்சு விழுந்துருது. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அவர் போய் கிரவுண்ட்ல நிறுத்திருக்காரு பிள்ளைகளை. அவ்வளவு சின்சியரா பிள்ளைகளை எப்படியும் ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்துடுங்கிற வெறியோட இருந்த ஒரு அப்பா. அப்படி தொடர்ச்சியா பல முயற்சிகள். அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, அவங்களோட ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த டென்னிஸ்க்கான ஷட்டில் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் ராக்கெட் வாங்குறதுக்கு காசு கிடையாது. முதல்ல ஒரு காம்ப்ளானோ இல்ல பூஸ்டோ அதுல இலவசமா வந்த ஒரு ராக்கெட் வச்சுதான் அவங்க விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் அவங்களுடைய நாள் தொடங்கியது. யாருக்கு? இந்த குழந்தைக்கு. அதுக்கு பிறகு இரவு 8 மணி வரைக்கும் இப்போ காத்திருப்பாங்க. இப்போ பெரியவங்க எல்லாம் விளையாடி முடிச்ச பிறகு ராக்கெட் கொஞ்சம் ரிப்பேர் ஆன பிறகு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பதிலா அதை வாங்கிட்டு வந்து சரி செய்து விளையாட தொடங்கி அப்படியான ஒரு சூழல்ல இருந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியது துளசிமதி. அவருடைய அக்கா 2 பேரும், அவங்க அக்கா கிருத்திகான்னு நினைக்கிறேன், 2 பேருமாக அப்படி அந்த விளையாட்டுல இருக்கிறாங்க. அவருக்கு வந்து பல அடுத்தடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு அந்த குழந்தை சொன்னாங்க. இதெல்லாம் இருக்குது. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த பொண்ணுக்கு, துளசிமதிக்கு நான் சொன்ன மாற்றுத்திறனாளி, நிறைய உருவ கேலியை சந்திக்கக்கூடிய ஒருத்தங்க, நிறைய இந்த மண்ணின் கலரோட இருக்கிற ஒரு குழந்தை, இந்தியாவுக்கான கலரோட இருக்கிற குழந்தை. இன்னும் கை ஒரு பக்கம் அவங்களுக்கு சூங்கி போயிருக்கும். இதெல்லாம் வச்சு கடுமையான கேலி கிண்டலுக்கு ஆனான குழந்தை. இப்ப 5ஆம் கிளாஸ்ல முதல் முறையா ஒரு போட்டியில வெற்றி பெறாங்க. மாவட்ட அளவுல ஒரு போட்டியில வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றிக்கு பிறகு ஸ்கூலுக்கு வர்றாங்க. வகுப்பு கேலி கிண்டல் செஞ்ச அத்தனை சக நண்பர்களும் அல்லது கொஞ்சம் ஆசிரியர்களே ஒரு சிலர் வித்தியாசமா பார்த்தவங்க எல்லாரும் அவ்வளவு அழகா அந்த பொண்ணை வரவேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தோணுது, துளசிமதி சொல்றாங்க, அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன், இந்த சமூகத்துல எனக்கான அவமானங்களை, என்னை கிண்டல் கேலியில இருந்து காத்துக்கணும்னா வெற்றி ஒன்றுதான் அதை செய்யும், நான் தொடர்ச்சியா வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விளையாடிட்டே இருக்கிறாங்க. பல முயற்சிகள் இருக்கிறாங்க. ஒரு நீண்ட கதை. ஒவ்வொரு முறையும் அவங்க எப்படி எல்லாம் அதை தாண்டி வந்தாங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அம்பேத்கர் நகர் ஒரு சின்ன குடிசை, 10க்கு 10 சொந்தக்காரங்க எல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. வெறும் 4 பேர் குடும்பம். இந்த அப்பா அம்மா 2 பிள்ளைகள், இவங்கதான் இருந்துட்டே இருக்காங்க. ஆனா முருகேசன் அவர் மனசுல எந்த இடத்துலயும் அவர் காம்ப்ரமைஸே ஆகல. எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில நீ எப்படி உங்களை போய் ஸ்போர்ட்ஸ்ல நிப்பாட்டுவ, அதுவும் இதுக்கு நிறைய செலவாகும் சொல்லும் போது எல்லாத்தையும் தாண்டி அவர் போய் நின்னாரு. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நேரம் கருதி. அதுக்கு பிறகுதான் ஆசிய கோப்பைக்கு விளையாட போறாங்க துளசிமதி. 3 கப்ஸ் ஆசிய கோப்பையில சிங்கிள்ஸ்ல கோல்டு வின் பண்றாங்க, டபுள்ஸ்ல சில்வர் வின் பண்றாங்க, மிக்ஸ்டு டபுள்ஸ்ல பிரான்ஸ் வின் பண்றாங்க. ஒரே போட்டி 3 பதக்கங்களோடு அந்த குழந்தை இந்தியாவுக்கு பெருமை தேடி தருது. இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, பயணம் இருக்குல்ல, நீண்ட பெரிய ஒரு பயணம். அதை நம்ம சுருக்கமா சொல்லிட்டோம். அது அவ்வளவு எளிதா வந்துடாது. நமக்கு ரஜினி படத்துல சொல்ற மாதிரி தூங்கி எந்திரிச்சா ஒரு பாட்டுல எல்லாம் எந்த மாற்றமும் வந்துடாது. ஒரேடியா பணக்காரனா வருது, ஒரேடியா எல்லாம் நடந்துடாது. பின்னாடி இருக்கக்கூடிய கடும் உழைப்பு இருக்குது. இந்த பாரிஸ்ல சில்வர் வின் பண்ணிட்டு
சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டின் உயர் அதிகாரிகள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க போய் நின்றுருக்காங்க, ரிசீவ் பண்றாங்க. முருகேசன் அங்க நிற்கிறாரு. எந்த முருகேசன் வாழ்நாள் முழுக்க அவமானங்களை சந்தித்து வந்தாரோ, எந்த முருகேசன் பல கேள்வி கிண்டல்களை சந்திச்சு வந்தாரோ, பல நேரங்கள் அவருக்கு உடஞ்சு போயிட வேண்டிய சூழல் வரும் எல்லாருக்கும். ஆனா அன்னைக்கு அங்க வந்து நிற்கும் போது துளசிமதி இறங்கி அந்த பதக்கத்தை தன்னுடைய அப்பா கிட்ட அனுப்பிச்சு காலில் விழுந்து அதை சரண்டர் பண்ணி உங்களுக்காக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கல்ல, அந்த தருணம் வேற எப்பவுமே வராது இந்த அப்பாவுக்கு. முருகேசன் ஒரு அப்பாவுக்கு பல 10 ஆண்டுகளான போராட்டங்களுக்கு பிறகு அந்த நிமிஷம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிமிடம். அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில் நிற்குது. அந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய இதை விட வேற என்ன கிடைக்க முடியும்? அதுக்கப்புறம் அதே காஞ்சிபுரம், அதே அம்பேத்கர் நகர், ஒட்டுமொத்த ஊர் இல்ல, ஒட்டுமொத்த மாநிலமும் கொண்டாடியது. அங்க என்ன நினைச்சுன்னா அவருடைய உறுதியான உள்ளம் தான். யார் வேணா என்ன வேணா சொல்லு, என் இலக்கை நோக்கி நான் செல்கிறேன், என்னுடைய குழந்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்பா நம்பிக்கை வச்சாரு. அப்பாவின் நம்பிக்கையை காப்பாற்றணும்னு குழந்தைக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணாங்க. யாருடைய கிண்டலும் கேலியும் எதுவும் அவங்கள ஒண்ணும் பண்ணிடல. இது ஒரு நாள் 2 நாள் பயிற்சி இல்லை, 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு கால பயிற்சிக்கு பிறகு அந்த குழந்தை அப்படி ஒரு வெற்றியை கொண்டாந்து அப்படி நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அந்த உள்ளம் அவ்வளவு உறுதியா இருந்தால் மட்டும்தான் அது பண்ணிருக்க முடியும். எல்லா சாதனையாளர்களுக்கு பின்னாடி அப்படிதான். சாதனையாளர்கள் நம்ம போய் கூகுள் எல்லாம் தேட வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் அத்தனை பேருமே சாதனையாளர்கள் தான். தங்களுக்கு கிடைக்காத அத்தனையும் கொண்டு வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றாங்கல்ல. நிறைய கதைகள் இருக்கும், நிறைய வெற்றி கதைகள் இருக்கும். நாம அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டு கூட மாட்டோம். ஆமா இல்ல, இவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு அம்மா செஞ்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த அப்பா செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு புரியறதுக்கு காலம் ஆயிட்டோம். புரிஞ்சு நாம அவங்ககிட்ட பேசுறதுக்குள்ள அவங்க இருக்காம போயிடுவாங்க. அதனால குறைந்தபட்சம் நாம வந்து உடனடியாக அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் தருணமும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இன்னொரு அம்சம் சொன்னேன் உங்களுக்கு, அறிவுதான் அழகு அப்படின்னு தான் ஓபன் பண்ணேன். அறிவுதான் அழகு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய அழகு அப்படின்னா என்ன, யாரெல்லாம் அழகுன்னு சொல்லுவோம்? அழகுன்னு ஒரு அழகுக்கான டெபினேஷன் இருக்குல்ல நம்ம ஊர்ல. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்காங்கன்றதுக்கு பல டெபினேஷன் வச்சிருப்போம். கலர்ல சொல்லுவோம், அவர் வந்து மாநிறமா இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, கருப்பா இருக்காரு, இன்னும் பல்வேறு விதமா மாம்பழ கலர்ல ஆரம்பிச்சு கத்திரிப்பூ கலர் வரைக்கும், ராமர் கலர் வரைக்கும் பல கலரை சொல்லுவோம் நம்ம இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அழகுக்கான பல விஷயங்களா சொல்லுவோம். இவங்க எல்லாம் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த பல்வேறு கலர்கள் இருக்குல்ல, நாம வந்து இந்த கலர் வந்து கருப்புன்னு சொல்லலாம், மாநிறன்னு சொல்லலாம், வெள்ளை, சிவப்பு எல்லாம் சொல்றோம்ல. நாம எல்லாரும் அப்படியே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போனா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? இங்க இருந்து நல்ல கலரா சிவப்பா இருக்கிற ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டா கருப்பு. கமலா ஹாரிஸ் அமெரிக்க தேர்தலில் ஜனாதிபதியா போட்டிட்டாங்க. பிரவுன் லேடி இஸ் கண்டெஸ்டிங் இன் அமெரிக்கன் எலெக்ஷன் எழுதலாம், பிளாக் லேடி இஸ் கண்டெஸ்டிங் இன் அமெரிக்கன் எலெக்ஷன் எழுதலாம். யாருக்கு? கமலா ஹாரிஸ்க்கு. கமலா ஹாரிஸ் நம்ம ஊர்ல ரொம்ப அழகு, சிவப்பு. இப்ப இதெல்லாம் விஷயமே இல்லையே, நிறம் அப்ப மேட்ரே இல்லை தானே. எது அழகா இருக்கு அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு தான். கல்வியின் மூலமா கிடைக்கக்கூடிய அறிவும், அந்த அறிவின் மூலமா கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கையும், அதன் மூலமா கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம எல்லோரையும் மதிக்கிறாங்க, எல்லாரையும் மதிக்கிறாங்க. அப்படியான ஒரு மதிப்பு வரும்போது அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அழகாதுன்ற. நமக்கு கல்வியின் மூலமா கிடைக்கக்கூடிய அறிவும், அந்த அறிவின் மூலமா நமக்கு ஒரு அழகு உருவாகுல. நம்ம சகோதரர் திரைக்கலைஞர் லியோ வந்திருக்காரு, இயல்புலேயே அழகா இருப்பாரு. ஆனா அவருடைய அறிவும் புத்தி கூர்மையும் தான் அவருடைய அழகை இன்னும் கூடுதல் ஆக்குது, வெறுமனே அழகு இல்லை. வணக்கம். அப்ப அடிப்படையில நான் சொல்ல வந்தது, அறிவுதான் அழகு, இந்த அழகுதான் அதிகாரம், அறிவுதான் அதிகாரம். இந்த அறிவு எப்போ அழகு, எப்போ பேரழகாகும்? அழகை பேரழகாகும்ல. பேரழகா நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். ஆனா நிலையான பேரழகை பற்றி சொல்றேன். நிலையான பேரழகு, பேரழகி அப்படின்னு நம்ம வந்து பட்டம் கொடுப்போம். உலகம் முழுக்க வந்து உலக அளவுல அழகி பட்டமும், இந்திய அளவுல அழகி பட்டமும், மாநில அளவு எல்லா அழகும் அழகி எல்லாம் இருக்கும். பேரழகன் பேரழகி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு மாறிக்கிட்டே இருக்கு. சரியா? ஆண்டுதோறும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் ஒருத்தர், அடுத்த வருஷம் ஒருத்தர், அடுத்த வருஷம் ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்கு. நான் மாறாம இருக்கிறது இது ஒண்ணுதான். இது அறிவினால் கிடைக்கக்கூடிய அந்த அழகு இருக்குல்ல, அது மாறுறதே இருக்கு, இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. அறிவு கூட கூட அழகு இன்னும் பிரகாசம் ஆயிட்டே இருக்குது. இந்த அறிவு பகுத்தறிவாகும் போது பேரழகா மாறிவிடும். எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பகுத்தறிவு வருவோம். எது சரி எது தப்பு அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அறிவு பகுத்தறிவாவது, அந்த பகுத்தறிவு பேரழகா மாறுது.
2 ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உலகம் முழுக்க இருக்கு. 2 ஸ்கூல் ஆஃப் தாட். இதுல நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஒண்ணு, எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிதல், அதுதான் ஆக சிறந்த சிஷ்யனுக்கான அழகு அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட். எல்லாவற்றையும் கேள்விக்குள், நான் பேசினா நான் சொன்னாலும் கேள்விக்குள்ளாக்கு, நானே சொன்னாலும் கேள்விக்குள்ளாக்குன்னு சொல்லக்கூடிய பெரியார்ல தொடங்கி அம்பேத்கர்ல தொடங்கி அத்தனை பேருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. எது வேணும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் இந்த கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்வு வரும்போதுதான் அடுத்தடுத்து ஏன் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வியில் ஆகச்சிறந்த ஒரு சமூகமா தமிழ் சமூகம் இருந்துட்டு இன்னைக்கு நாம கல்வி உரிமைக்காக போராடுறோம் அப்படின்னா ஏன்டா இந்த போராட்டம் நடந்துச்சு, ஏன் இந்த இடைவெளி, எங்க இந்த தப்பு நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நாம புரிஞ்சுப்போம், நமக்கான உரிமையை தான் நாம் இப்ப பெற்றிருக்கிறோம், நமக்கான இடஒதுக்கீடுங்கிறது அது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருப்போம். இதான் அந்த இடத்துக்கு வரக்கூடியது. அப்ப பகுத்தறிவோடு இருக்கும்போது பேரழகா மாறிடும். சரி, அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு, அதோட நான் நிறைவு செய்யறேன். நீங்க நம்ம திரைக்கலைஞர் ரியோ, அதே போல அதுக்கப்புறம் திரு முல்லை கோதண்டம் உள்ளிட்டவர்களா இருக்காங்க. அவங்களோட பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் மகிழ்வதற்குமான தருணம் அது ரொம்ப அவசியம். இந்த கல்வி அறிவு இதெல்லாம் விட இன்னும் கூடுதலா இருக்கு, தேவையா இருக்கு. அது திருவள்ளுவர் பல இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாரு, வள்ளுவர் பிறந்தக்கு பல இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் திரு சூர்யா கிட்ட சொன்னேன், இதுதாங்க அது அப்படின்னு சொன்னேன். அகர மரக்கட்டளையுடைய ஒரு மோட்டோ 2 வச்சிருப்பாங்க, கல்வியே ஆயுதம், இன்னொன்னு அறம் செய்ய விரும்பு. இது ஔவையார் பாட்டி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் வள்ளுவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதோட நான் நிறைவுபடுத்துறேன். இந்த அறம் எங்க வருது, ஏன் இந்த அறத்துக்கு வரேன்னா, அதுக்கப்புறம் நான் எங்கப்பா நீ ஏதோ வேற ஒரு தலைப்பு சொன்னாங்க, உள்ளம் உறுதி கொள்ளுன்னு வேற ஏதோ பேசிட்டு இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கான கடைசியா அந்த இடத்துக்கு வர்றேன். இந்த அறம் இருக்கு இல்லையா, அறம் சார்ந்து செயல்படுவது என்னது? இது அறம் சார்ந்து செயல்படுவது ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அறம்ங்கிற வார்த்தையை நீங்க நம்ம ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா, இல்லைன்னா அதை கேலி பொருளாலாம் மாத்திட்டோம். ஒண்ணுமே இல்லை. அறம் என்பது சக மனிதனை நேசிப்பது. சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் அறம் வாய்ந்த ஒருத்தராக இருக்க முடியும். இந்த சமூகம் பற்றிய கவலை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே அறம் சார்ந்தவர்கள். சக மனிதனை நேசிக்கிறது தான் சமநீதி. அந்த சமநீதி தான் சமூக நீதி. நீங்க வேற ஏதாவது போட்டு குழப்பிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை, எனக்கு இல்லை. சமூக நீதிங்கிற சொல்லாடல இன்னைக்கு ரொம்ப அரசியல் மயப்படுத்தி பார்க்கணும், அதெல்லாம் இல்ல. சமூக நீதி ரொம்ப அடிப்படையில ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய ஒன்று. இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் இருக்கணும், சக மனிதனை நேசிக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் இருக்கணும், சமமாக பாதிக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் இருக்கணும். சக மனிதனை நேசிக்கக்கூடிய சமமான நீதி தான் சமூக நீதி, அவ்வளவுதான். சக மனிதனை நேசிக்கக்கூடியதுதான் அறம். இந்த அறம் என்ன செய்யுது, ஒரு ஆள் உயரத்தில் இருக்கு வச்சுக்கீங்களேன். நான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பத்தி நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. ரொம்ப சுருக்கமா அவரதையும் இன்னொரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்யறேன். ஆர் பாலகிருஷ்ணன் அவரோட ஒரு உரையாடல் இதே பாட்காஸ்ட்ல. அவர் ஒடிஷால பட்னாய் அவருடைய ஸ்பெஷல் பிஏவா இருந்தார், அவருக்கான அட்வைசரா இருந்தார். ஒடிசா அரசாங்கத்தினுடைய ஆலோசகராக ஆர் பாலகிருஷ்ணன் இருந்தார். இன்னைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் ஆக சிறந்த எழுத்தாளரா உங்களுக்கு தெரியும், தொல்லியல் அறிஞரா தெரியும், சிந்துவெளி நாகரிகம் பற்றி எழுதக்கூடியவரா தெரியும், நிறைய தொடர்கள் எழுதியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அறம் சார்ந்த ஒருத்தருக்கான ஒரு நிகழ்வை சொல்றேன். அவருக்கு நல்ல வேகமா பணியாற்றி இருக்கிற ஒருத்தர், சமூகம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா நேரத்திலும் சமூகத்திற்காக தொடர்ச்சியாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு திடீர்னு ஒரு உடல்நல சிக்கல் வந்தது. இந்த சிக்கல் வந்ததுன்னா இன்னைக்கு மருத்துவம் நிறைய முன்னேறிடுச்சு, ஆனாலும் இன்னமும் அச்சப்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய புற்றுநோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இப்ப எல்லாருக்கும் நாம என்ன செய்வோம், கேன்சரா, ஐயோ அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல நம்ம ஓட்டம் நின்றுருக்கோம். அவர் அப்படி நிக்கல. நான் கேட்டேன், எப்படி அதை எதிர்கொண்டீங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட பிள்ளைகள், என்னோட குடும்பம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா ஒருவேளை எனக்கு உயிர் அச்சம் வந்திருக்கும், ஆனா என்னுடைய வாழ்க்கை அதை கடந்ததுன்னு யோசிச்சேன், அதனால எனக்கு அதை கடந்து வர முடிஞ்சிச்சுன்னு ஒரு அழகா ஒரு பதில் சொன்னாரு. அது விஷயம் இல்லை. அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சென்னைக்கு அனுப்புறாரு. தனியார் மருத்துவமனையில் அவருக்கான சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அந்த சிகிச்சைக்கு பிறகு அவர் நல்லாயிடுறாரு, குணம் பெறுகிறார். குணம் பெற்று திரும்ப ஒடிஷாவுக்கு போறாரு. இந்த இடத்துல தான் அறம் வருகிறது. ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட அறம் என்கிற ஒரு பார்வை இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த அறம் சார்ந்த பார்வை இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய புத்தக காட்சிகள் ஆகச்சிறந்ததா நான் கொடுக்கணும், இந்த மாவட்டத்திற்கு ஆகச்சிறந்தவர்களை கொண்டு வரணும்னு உங்க மாவட்ட ஆட்சியர் நினைக்கிறாரு, நிர்வாகம் நினைச்சிருக்குது. அது ஒரு சிறிய அறம் சார்ந்த பார்வை. நான் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வரேன்.
பாலகிருஷ்ணன் என்ன செய்யறாரு, ஒடிஷாக்கு போயிறாரு. நாம இப்ப நலம் பெற்று வந்து விட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம்? பொதுவா நமக்கு இப்படி ஒரு சிக்கல் வருது, இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம், சரி நாம இன்னும் கவனமா இருக்கணும், உடல் நலனை சரியா பார்த்துக்கணும், அப்புறம் பிள்ளைகள் குடும்பம்லாம் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சு அவங்களெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுதானே நம்ம ஒரு மனிதர்கள் சாமானியர்களுடைய எண்ணம் அதுவா இருக்கும். அவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி முதலமைச்சருக்கு அருகில் இருக்கிறாரு. அவருக்கு அந்த முதலமைச்சருக்கு அருகில் இருக்கிறதுனாலேயே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. மருத்துவமனையில போய் சிகிச்சை எடுக்க முடியுது. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து அவர் குணமடைகிறாரு. அப்படின்ன போது அவர் நினைச்சாரு, எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது ஒடிசால இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கும் கிடைக்கணும் தானே. அவங்க முதலமைச்சர் போய் பேசுறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான பெசிலிட்டிஸை உருவாக்குறாரு. ஒரு அறம் சார்ந்த அதிகாரி இருந்தா என்ன செய்ய முடியும்னா, தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை அத்தனை பேருக்கும் நான் உருவாக்கணும், சக மனிதனை நேசிப்பது, அவ்வளவுதான். அங்க போய் வெறும் அதிகாரியா இல்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் எல்லோருக்குமானதாக உருவாக்குறேன்னு சொல்லி அங்க உருவாக்குறாரு. இது அதிகாரியா இருந்து திரைப்படமா இருந்து என்ன செய்ய முடியும்ன்றதுக்கு தான் சூர்யா அந்த உதாரணத்தை காமிச்சார். நாங்க மேடையில திடீர்னு தான் ஏற்றி விட்டாரு. கடைசி நிமிஷத்துல நான் வேடிக்கை பார்க்க போன ஒருத்தர் நண்பன் கூட அவர்களுக்காக அவங்களுடைய அந்த முயற்சியில தொடர்ச்சியா இருக்கிற திரு சூர்யாவோ திரு கார்த்தியோ ஞானவேல் என்னுடைய நண்பன், அவன் எங்க இந்த வாழையில தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக கல்விக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையான அக்கறையோடு செய்தார்கள். இன்னைக்கு சில பேர் விமர்சிக்கிறாங்க வெளிச்சத்துக்காக விளம்பரத்துக்காக, நிச்சயமா இருக்காது. 20 ஆண்டு காலமாக ஒரு மனிதர் தொடர்ச்சியா எல்லா நிலைகளிலையும் ஒவ்வொரு ஆண்டும் சரியான குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா 6700 குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 6700 குடும்பங்கள் சுயமரியாதையோடு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க போய் பேசுறாங்க. அன்னைக்கு பேசின குழந்தைகளுடைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய அனுபவங்கள் இருக்குல்ல. நான் எங்க இருந்த மளிகை கடையில வேலை பார்த்தேன், இன்னைக்கு மருத்துவரா இருக்கிறேன்னு ஒரு பையன் சொல்றான். அங்க தொடங்கி அவ்வளவு விஷயங்கள் வருது. அமெரிக்கால இருந்து வீடியோ கான்பரன்சிங்ல பேசுறாங்க. துபாயில இருந்து ஒரு பெண் பேசுறாரு. ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டத்துல இருந்து நான் இங்க தேர்வாகி வந்திருக்கிறேன், என் வீட்டுல படிக்கவே வேணாம்னு சொன்னாங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சு, இன்னைக்கு நான் துபாயில இந்த மருத்துவமனையில இத்தனை பேர் சிகிச்சை கொடுத்திருக்கிறேன், இத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறேன், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டது அகரம் தான், நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல நூறு கதைகள் நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எல்லா கதைகளுக்கும் பின்னாடி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்றை அகரம் செய்திருக்கிறது. முகவரின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, அதே போல ஆனந்தம்னு ஒரு அமைப்பு இருக்கு, நிறைய அமைப்புகள் என்னுடைய நண்பர்கள் நடத்துறாங்க. அகரம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே செய்யறாங்க, கூடுதலான விஷயங்களை செய்யறாங்க. அகரம்ல இப்போது அந்த இயக்கத்தை அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர் அதுல படிச்சு பயன்பெற்று வெளியில இன்னைக்கு மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு நான் செய்யறேன்னு நிக்கிறாங்க. சக மனிதனை நேசிக்கிறாங்க, அடுத்த தலைமுறை நேசிக்கிறாங்க. அப்படியான அறம் சார்ந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறது அகரம். வெறும் கல்வி கொடுக்கல, வெறும் அதிகாரம் கொடுக்கல, வெறும் வேலை வாய்ப்பை கொடுக்கல, இவ்வளவும் கொடுத்திருக்கிறது. அதனாலதான் அவர்கிட்ட சொன்னேன், 2 அம்சங்களுக்காக அகரம் அமைப்பை பாராட்டுகிறேன், திரு சூர்யாவை பாராட்டுறேன். அந்த ஸ்டேஜ்ல சொன்னேன், ஒன்று சுயமரியாதையை கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, 2வது அறம் சார்ந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம சக மனிதர்களே சாதனையாளர் இருக்காங்கன்னு இல்லையா. இங்கேயே ஒரு நிறுவனம் இருக்கு, SOS நிறுவனம், புதுக்கோட்டை உங்க நாகப்பட்டினத்திலே இருக்குது. எனக்கே தனிப்பட்ட அனுபவம் உண்டு. நான் பார்த்த வியந்த ஒரு சில தொண்டு நிறுவனங்களை நான் பார்க்க முடியும். அங்க என்னுடைய குழந்தை ஒருத்தர் வளர்றாங்க. புதிய தலைமுறையில இருந்த போது வறட்சியினால இந்த பகுதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. 2017 டெல்டா பிரதேசம் தமிழ்நாடு பார்க்காத 145 ஆண்டால வறட்சியை சந்திச்சது. அதுல பல பேர் உயிரிழந்தாங்க, பல பேர் தூக்கிட்டாங்க, பல விவசாயிகளுடைய மரணம் இங்க நடந்துச்சு. எந்த மண்ணுல எந்த இடத்துல விவசாயிகளுக்கான, அதாவது எல்லா மனிதர்களுக்குமான உணவை படைக்கக்கூடியவர்கள் தான் உணவுக்கு வழி இல்லாமல் அல்லது அடுத்த நாளை எதிர்கொள்ள முடியாம தான் உயிர் விட்ட அந்த நாட்கள் 2017ஆம் ஆண்டு. அது விவசாயிகளுக்காக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிற திரு கேபி அவர்களையும் வைத்துக்கொண்டு இந்த நிகழ்வை நான் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பல இடத்துக்கு போய் உயிரிழந்தவருடைய குடும்பங்களை சந்திச்சேன். பிள்ளைகள் பல பேர் தச்சரிச்சாங்க, அப்பா அம்மா இல்ல, அப்பா இல்ல அப்படின்னு சூழல் வந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, 20,000 கடனுக்காக தூக்கிட்டு கொண்ட விவசாயி இருந்தாங்க, 50,000 கடனுக்காக, 1 லட்சம் கடன், இதான் அதிகபட்ச கடன். என்னன்னா பிள்ளைகள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கடன் கேட்டு அந்த நிறுவனங்கள் நம்மை அவமானப்படுத்துதேன்னு தூக்கிலிட்ட விவசாயிகளா இருந்த இடம். எனக்கு என்ன கவலை இருந்ததுன்னா, நான் இப்போ புதிய தலைமுறையுடைய எடிட்டரா இருந்தேன். இங்க எல்லா பகுதிகளையும் நாகப்பட்டினத்திலையும் பார்த்தோம், திருவாரூர், தஞ்சாவூர் அப்படின்னு பல இடங்களுக்கு போயிருந்தேன். என்னுடைய கவலை என்னவா இருந்துச்சுன்னா,
நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில வேலை பார்த்தேன். ஆங்கில பத்திரிகையினுடைய அனுபவத்துல இருந்து எனக்கு பட்டுச்சு. டெக்கி கமிட்டட் சூசைட் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல பேஜ் ஒன்ல லீட் நியூஸ், அது லீட் ஸ்டோரி. அதுவே ஒரு விவசாயி மரணம், விவசாயி தற்கொலை, விவசாயி பஞ்சத்துல மரணம் அப்படின்ற ஒரு செய்தியா இருந்தா சிங்கிள் காலம் நியூஸ் 5வது பக்கத்துல 6வது பக்கத்துல. அது என்ன ரொம்ப ரொம்ப கவலைக்கு உண்டாக்குச்சு. நிறைய ஃபைட் பண்ணிட்டு அதெல்லாம் போச்சு. அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இங்க வந்து ஒவ்வொரு குடும்பமாக பார்த்து ஒரு ஊடகம் என்ன செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்திய ஒரு நாள் நான் சொல்ல முடியும். ஒரு நாள் காலையில 6 மணிக்கு தொடங்கி மாலையில 9 மணி வரைக்கும் வேற எந்த செய்தியுமே இல்ல, விவசாயிகள் பிரச்சனையை மட்டுமே பேசணும். இந்த 2017 விவசாயிகள் மரணித்த போது அவருடைய பிரச்சனையை மட்டுமே பேசணும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் வெவ்வேறு மாவட்ட ஆட்சியர் மாவட்டங்கள், ஒவ்வொரு விவசாயி வெவ்வேறு வகையான விவசாயிகள் அவர்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பேசணும். அன்று மாலை 4 மணிக்கு அப்போதைய முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கிறாரு. எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உயிரிழப்பை கணக்கெடுத்து நாங்கள் அரசாங்கம் போய் அதற்கான சரிபார்ப்பை செய்து அந்த குடும்பத்திற்கான உதவியை செய்வோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அது ஊடகம் செய்யக்கூடிய முயன்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்தனால அன்னைக்குதான் நாகப்பட்டினத்துல ஒரு நிகழ்ச்சிக்காக வரேன். இந்த உயிரிழந்த விவசாயிகளுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு வர்றேன். அப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க நான் பேரை நான் தவிர்க்கிறேங்க, இங்க இருக்காரு அவரு. ஒரு பிரபு அண்ணன் பாப்பா வந்து 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் 1 வார இடைவெளியில இறந்துடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 1.5 ஏக்கர் நிலம் தான் இருந்துச்சு. அதுல பயிர் பண்ணாது, பயிர் கருகி இருக்குது. அம்மா அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1 வாரம் அல்லது 2 வாரம் 3 மாதங்கள் இந்த சில நாட்களுக்குள்ள அப்பாவும் இறந்துறாரு. இறந்து போன பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை 2ஆம் கிளாஸ்ல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அந்த இழப்பு, அந்த வலி என்னெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல அந்த பொண்ணுக்கு புரிய கூட இல்லை நமக்கு என்ன நடந்திருக்குதுன்னு. அந்த பையனுக்கு தான் புரிஞ்சது. இன்னைக்கு அந்த பையன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கிறாரு, திருவள்ளூர்ல இருக்கிறாரு. அந்த குழந்தை இந்த நிறுவனத்தில், நான் அந்த நிறுவனத்துடைய பெயரை இங்க குறிப்பிட சொல்றேன், அது நன்றி அப்படின்னு வச்சுக்கலாம். 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இப்ப 2ஆம் கிளாஸ்ல கொண்டு போய் அந்த நிறுவனத்துல விட்டோம். அந்த நிறுவனத்துல வந்து அப்பா அம்மா இல்லாத பெற்றோரால கைவிடப்பட்ட குழந்தைகள் 120 பேர் இருக்கிறாங்க. அதே போல கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்கதான் அம்மாக்களாக மாறி அந்த குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. 7 ஆண்டுகளாக என்னுடைய பிள்ளையாக, புதிய தலைமுறையுடைய பிள்ளையாக அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இவையெல்லாம் தான் அறம் சார்ந்த நிகழ்வுகள் நான் சொல்றேன். என்ன அறம் அப்படின்னா சக மனிதனை நேசிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒன்றுதான் அறம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வள்ளுவ பெருந்தகை ஒரு அம்சம் சொல்றார், அதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்றேன். அவரு ரொம்ப எளிமையா உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா, நண்பர் யுகபாரதி ரொம்ப அற்புதமான பாடல் எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதுக்கெல்லாம் பொழிப்புரை எல்லாம் எழுத வேண்டாம். ஜெய்பீம் திரைப்படத்துல வரக்கூடிய நண்பர் யுகபாரதியும் ஞானவேலும் சேர்ந்து எழுதிய அந்த பாடல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தலைப்புக்கான தலைப்புன்னு கூட வச்சுக்கலாம். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம். அதுதான் பூமியிலே மிகப்பெரிய உயரம். என்னன்னா உள்ளுறுதி காண்பது, நமக்கான உறுதி வேண்டும் அப்படிங்கிறது. எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். இதெல்லாம் அந்த வரிகள் உங்களுக்கு தெரியும், நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத வள்ளுவ பெருந்தகை வேறு ஒரு விஷயமா சொல்றாரு. துறவு நிலை தான் ஆகச்சிறந்ததுன்னு பாக்குறோம் இல்லையா இயல்பு வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய பேர் வந்து துறவிகளாயிட்டா அவங்களுக்கு பெரிய மரியாதை வருது சமூகத்துல. ஏன்னா எல்லாவற்றையும் துறக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் இல்லையா? எல்லாவற்றையும் துறப்பது எப்படி முடியும்? நமக்கான ஆசாபாசங்களை தொடர்ந்துட்டு ஒரு ஆள் எப்படி துறவுக்கு போக முடியும்? இயல்புல இருக்கிற ஒரு கேள்வி தானே. இப்ப நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வருது. ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லல. துறவு நிலைக்கு வந்து பெரிய மன உறுதியெல்லாம் வேணும். ஆனா ஒருத்தர் அதை விட மிக முக்கியமானது, துறவு நிலையை விட ஆக சிறந்த உயரம், ஆக கடினமான ஒன்று அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறம் சார்ந்து வாழ்வது அப்படிங்கிறது. அறம் சார்ந்த வாழ்க்கையை மேற்கொள்றதுதான் ஆக சிறந்த கடினம், துறவு நிலையை விட மேலானது அப்படிங்கிறார். அதுக்கு பல குறள் எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டும். குறள் தான் நான் தமிழ் ஆசிரியர்கள்ட்ட நீங்க கேட்டுக்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிறத தொடங்கி பல குறள் எல்லாம் சொல்றாரு. இதை நான் ஒரு விஷயத்தோட சொல்லி நிறைவு செய்யறேன். நம்ம துறவு நிலை பத்தி சொன்னோம் இல்லையா? துறவு நிலை தான் வாழ்க்கையில ஆகப்பெரிய நிலை அப்படின்னா அதை விட உயர்ந்தது அறம் சார்ந்தது நான் சொல்றேன். நீங்க பகத்சிங்ல தொடங்கி சுதந்திர போராட்டத்திற்காக இந்த நாட்டிற்காக போராடிய அத்தனை பேரும் பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருக்கிறாங்க. வஉசியா இருக்கலாம், பாரதியா இருக்கலாம், யார் வேணா நீங்க எடுத்துங்க. இந்த சிந்தனை அந்த சிந்தனை இல்லை. சுதந்திர போராட்டத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் பல நெருக்கடிகள் வந்திருக்கு. எந்த நெருக்கடியும் அவங்க தங்களுடைய நிலையிலிருந்து பின்வாங்கல, உள்ளம் உறுதியோடு நின்றார்கள். அது நீங்க வந்து அகில
உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, யாரெல்லாம் சிந்தனைவாதிகளாக இந்த சமூகத்திற்காக செயல்பட்டிருக்கிறார்களோ, இந்திய அளவுல நான் மதிக்கக்கூடிய பெரியாரோ, அம்பேத்கரோ, இன்னும் நம்ம சுவாமி விவேகானந்தர், யாரு வேணா எடுத்துக்கோங்க, அத்தனை பேரும் தங்களுக்கான இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லா நிலைகளிலும் நெருக்கடி வந்திருக்குது, கடினமாக இருந்திருக்குது வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை அவ்வளவு எளிதானது இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில பெரும் சோகங்களை சந்திச்சிருக்காங்க, பெரும் நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்திருக்காங்க. உள்ளம் உறுதியோடு இந்த சமூகத்திற்காக நான் நிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஆகப்பெரிய அறம். அதுதான் ரொம்ப அவசியமானது. அந்த அறம் சார்ந்த தலைவர்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு கல்வியும், இன்றைய நம்முடைய வாழ்வும், தமிழ்நாடு மற்ற இடங்களிலிருந்து முன்னேறி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அம்சங்களும் நமக்கு இருந்திருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோளோட நிறைவு செய்யறேன். இப்ப நமக்கு சமூக வலைதளங்கள்லாம் எல்லாருமே எல்லோருக்குமான வாய்ப்பாகவும் மாறிவிட்டது. நல்ல விஷயம். எல்லோருமே இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாருடைய கருத்தையும் சொல்ல முடியும். எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்குது, அதுவும் நல்ல விஷயம். எல்லோரும் தங்களுடைய கருத்தை சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் கேள்வி சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம வர்றோம். அப்ப கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். கேள்வியில கேளுங்க. ஒரு அம்சத்தை மனசுல வச்சுட்டு கேட்டா சரியா இருக்கும். நான் பாக்குறேன், என் பார்வை சரியா தப்பாங்கிறது நீங்க முடிவு பண்ணலாம், கேள்விக்குள்ளாக்கலாம். அது உங்க உரிமை. பெரியாரோ, அம்பேத்கரோ, விவேகானந்தரோ அல்லது இன்ன பிற தலைவர்களோ, வ.உ.சி., பாரதி, யார் வேணா எடுத்துக்க, மார்க்ஸ், ஏஞ்சல், யார் வேணா எடுத்துக்கங்க. நீங்க ஆப்ரஹாம் லிங்கன் வரைக்கும் வேணாலும் போங்க, காந்தியார், யாரை வேணா எடுத்துக்கங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல எதை நோக்கி பயணப்பட்டார்கள், அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த விஷயத்தை முன்னிறுத்தி பயணப்பட்டார்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வைத்துதான் நாம ஒருத்தரை மதிக்கணும், ஒருத்தர் மீது விமர்சனம் வைக்கணும். தனிப்பட்ட சம்பவங்களை எடுத்துட்டு 1942 அவர் இப்படி செஞ்சார் தெரியுமான்னு இன்னைக்கு தனியா எடுத்துட்டு ஒருத்தரை விமர்சிக்கிறது மாதிரி அபத்தம் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படின்னா நான் அந்த தலைவர்களுடைய அந்த அவங்களுடைய உழைப்பை, அவங்க இந்த சமூகத்திற்கு செய்திருக்க விஷயங்களை கொச்சைப்படுத்தணும்னு அர்த்தம். எல்லாவற்றையும் கேள்வி கேட்கணும், நான் மறுக்கல, எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குங்கள். ஆனால் நம்முடைய பார்வையும் புரிதலும் என்னவா இருக்கணும்னா, அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் அவர் எதை நோக்கி சென்றாரோ, எதற்காக பயணப்பட்டாரோ அதுல சரியா இருந்தாங்கன்னா, அது நமக்கு சரியாக இருந்திருக்குன்னா, இந்த சமூகத்திற்கு சரியா இருந்திருக்குன்னா, அதை நாம அப்படிதான் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை, ஒரு தலைவரை நாம எப்படி அணுகணும்னா, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில இருந்து அணுகணும். தனிப்பட்ட நிகழ்வுல இருந்து அவர் இப்படிப்பட்டவர்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா யாருமே சரியா இருக்க முடியாது. எனவே சரியான மனிதர்களை, சரியான தலைவர்களை, சரியான விஷயங்களை கொண்டாடலனாலும் நாம செய்யற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும், சிக்கலா இருக்கும். எனவே அறம் சார்ந்து வாழறதுதான் ஆக சிறந்தது. அந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு உள்ளம் உறுதியாக இருந்தால் மட்டுமே முடியும். அப்படி உறுதியான உள்ளத்தோடு, நான் இன்னும் இங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, முதல் தலைமுறை பிள்ளைகள் வந்திருக்காங்க. பல வெற்றியாளர்களை உருவாக்குங்க. பல கதைகள் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமா நேரம் கருதி முடிச்சுட்டேன். பல வெற்றி கதைகள் இருக்குது. அந்த கதைகள்ல நம்முடைய பிள்ளைகளும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.